இல்லை சொல்லலை. இது வந்து அரசாங்கம் வந்து சரியான முறையில் கண்டிச்சால் அது இதாகும். ரைட் ஓகேங்களா? இது வந்து நான் அரசாங்கமே கண்டுக்காத போது அப்போ இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. இப்போ காலையில் நான் போய் இப்போ வந்து ஒரு பிளாக்ல போய் ரூ. 280 சரக்கை ரூ. 450 போட்டு வாங்கி குடிச்சிட்டு வரேன். அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது? ரைட் ஓகேங்களா? குடிக்கிறது கேடு தான், அது சாவு தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்றது வந்து கவர்மெண்ட்டு என்ன பண்ணுமோ அது பண்ணணும். அது என்னென்ன செய்யணுமோ அதான் அவங்க பண்ணணும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல வந்து பூரண மதுவிலக்கு பத்தி ரொம்ப காலமா பேசிட்டு இருக்காங்க. அது வரவே இல்லையே. தமிழ்நாட்டுல வரும்னு நினைக்கிறீங்களா? அது வரவே வராது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரவே வராது. ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, அதில் ஒரு உதாரணம் சொல்ல கேட்டுங்க. தான் அரசியல்வாதியே சம்பாதிக்கிறான். இதே ஒரு எம்எல்ஏ, எம்பி, கட்சிக்காரன், ஒரு கவுன்சிலர், சாதாரண கவுன்சிலர், அவன் சும்மா ஒரு கவுன்சிலர் வந்து நிற்கிறான். நின்னோடனே அவன் ஒரு பார் 2 பார் எடுக்கிறான், 3 பார் எடுக்கிறான், 4வது பார் எடுத்தானாக்கா அவன் பெரிய கோடீஸ்வரன் இந்த ஏரியாவுக்குள்ளார. ஒயின் ஷாப்பை ஒழிக்கணும் அப்படின்னாக்க கவர்மெண்ட் பொதுமக்களாக பார்த்து ஓட்டே போடாதீங்கன்றேன். நான் ஓட்டு யாருக்குமே போடாதீங்கன்ற. ஓட்டு கேட்டு வரவனா சிறுப்பை கழட்டி அடின்றேன். என்னுடைய கால்குலேஷன் அது. இப்போ நாங்கள் குடிக்கிறோம் அப்படின்னாக்க எதுக்கு குடிக்கிறோம்? நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறோம், சம்பளம் வாங்குறோம், இது பண்ணுறோம், எல்லாம் இது பண்ணுறோம். இந்த வேலையில் எடுக்கும்போது அவனுக்கு கமிஷன் கொடுக்கணும், இவனுக்கு கமிஷன் கொடுக்கணும், ஏகப்பட்ட கமிஷன் நான் கொடுக்குறேன் நான். அப்போ எனக்கு என்ன இருக்குது இதில்? அப்போ மது விலக்கு நான் குடிக்க தான் செய்வான். இது மது விலக்கை ஒழிக்கல அப்படின்னாக்கும் அரசியல் எலெக்ஷன் வர டைமில் யாருக்கும் ஓட்டு போடாதீங்கன்றோம். ஓட்டு போடாதீங்க. நல்ல இந்த பூரா இளைஞர்களை பூரா கெடுக்கிறது பூராமே இந்த மது விலக்கு தான்.